Okay, let's continue with the past paper question 2016, question number 5, which is about rail case 41. The first question, it has three parts. So they have asked the definition. A, biological assets. You can see in my presentation. Let me remove. Okay. Biological assets mean a living animal or plant. B, a group of biological assets. Group of biological assets mean an aggregation of similar living animals or plants. C, agricultural produce. Agricultural produce mean the harvested product of enterprise biological assets. Question 2 is asking what criteria should be satisfied by biological assets to recognize them as in the financial statement. So for the recognition there are three conditions I explained to you, right? Where is that? One is the firm or entity should have the control over the assets of the past events. And the second one is portable. It is portable, that future economic benefits associated with the assets will flow to the entity. And the third one is the fair value or cost of assets can be measured reliably. மூன்றாவது part, a dairy farm has 1-year-old 300 cattle on April 2015. Right? At the date, the fair value less cost to sell was 20,000 per cattle. அப்போ ஒரு kettle ஒரு மாடு வளர்க்குற பண்ணையில் 300 பசுக்கன்றுகள் இருக்குது. ஒரு வருடம் பூர்த்தியாகிருக்கு. எப்போ 1/4/2015. அப்போ நான் பயாலஜிக்கல் அசெட் வேல்யூவேஷன் செய்கிறத நான் பார்த்தோம், ரைட்? பயாலஜிக்கல் அசெட் இனிஷியல் ஒர்க்காக செய்வோம். அதுக்கப்புறம் at the end of each ரிப்போர்ட்டிங் பீரியட் நாங்கள் செய்யணும், ரைட்? அப்போ 1/4/2015 வந்து 300 கண்டுக்கும் 20,000 படி 6 லட்சம் வருதுன்னு சொல்லி சொன்னால் இனிஷியல் வேல்யூ நாங்கள் அசஸ் பண்ணி எடுக்கணும், ரைட்? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, these cattle were valued again on 31st March 2016. இப்போ அடுத்த ரிப்போர்ட்டிங் பீரியட் என்லையும் என்ன செய்கிறார்? இதில் வேல்யூவை வந்து கணிக்கார். அப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று வரும். அது எவ்வளோ? இட் ரிவீல் தட் fair value less cost to sell of these cattle was 100,000 rupees or per cattle. ஒரு கண்டு வந்து ஏற்கனவே 20,000 இருந்தது, இப்போ 1 லட்சம் ஆகிருக்கு. The fair value less cost to sell of 1-year-old cattle of the same kind was 30,000 on 31st March 2016. அப்போ fair value less cost to sell இந்த ஒரு வருடம் பூர்த்தியான இந்த கேட்டலுக்கு வெளியில், அதே மாதிரியான கேட்டலுக்கு வெளியில் வந்து எவ்வளோ விலை இருக்குது? the fair value less cost to sell of 1-year-old cattle of same kind, அதே மாதிரியான கண்டுக்கு வந்து 30,000 ரூபா பெறுமதி இருக்கும், ரைட்? இப்போ calculate the fair value changes under the category of price change and the physical change for the year end 31st March 2016. Okay, I'll take your key and explain to you. Right? 31/3/2016 வேல்யூவேஷன் எங்களுக்கு தெரியும். ஒரு பசுக்கன்று வந்து 1 லட்சம் ரூபா, 300 வந்து 30 லட்சம் வருது, ரைட்? இதனுடைய ஆரம்ப பெருமானம் எவ்வளவா இருக்கணும்னு சொன்னால் 1/4/2014 இருக்கணும், ரைட்? 1/4/2014 வந்து 300 தர 20,000 6 லட்சம் வருது. அவை டோட்டல் ஃபேர் வேல்யூ சேஞ்ச் வந்து 24 லட்சம், ரைட்? 24 லட்சம். பிறகு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்ப ஒரு கணக்கில் தந்திருக்கிற இன்னொரு தகவல் அதே மாதிரியான கன்று வந்து வெளியில் வந்து 30,000 ரூபாய்க்கு இருக்குது. 300,000 into 30,000
right? 9 lakh, not 9 lakh. This okay, 9 million. I'm sorry, 9 million. Okay, இதே டேட்ல your valuation, right? 30 million, right? வெளியில இருக்கிற price வச்சு நான் பேஸ் பண்ணி செய்யக்குள்ள 9 million வருது. ஓகே, இப்போ ஆரம்ப வேல்யூவை நம்ம திரும்ப கழிக்கிறோம். கழிச்சால் எவ்வளோ இடைப்பட்ட வருமானம் வருது? 3 million. 3 million. இந்த 3 million தான் price change ஆல வந்த price change ஆல fair value change due to price change. Total இருக்கிற change வந்து 24. ஏன் ஆரம்பத்தில் வந்து 6 million இருந்தது, பிறகு 30 million ஆயிடுச்சு. இப்போ இடைப்பட்ட பெருமானம் டோட்டல் fair value change வந்து 24, ரைட்? பர்டிகுலர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆல வந்தது 3 எப்படி வந்தது? 30,000 தான் எங்கட வேல்யூவேஷன், ரைட்? 30,000 தான் எங்கட வேல்யூவேஷன், நாட் எங்கட வேல்யூவேஷன். சேம் கைண்ட் வழியில் அதே மாதிரியான ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து 30,000. ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் வேல்யூ இஸ் 9 million, ரைட்? எங்களோட ஆரம்ப இனிஷியல் வேல்யூவேஷன் 6,000, அவை இடைப்பட்ட வருமானம் 3 million. இப்போ டோட்டல் ஃபேர் வேல்யூ சேஞ்ச் வந்து 24, ரைட்? அதிலிருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரைஸ் சேஞ்சை நாம் கழிக்கணும். 3 million கழித்தோம்னு சொன்னால் 21 million fair value change due to physical change. So that's it from 2016. 2017 question paper, it is asked. Employment fund, right? Question 6 is about LKS 41, right? Only 2 questions are related with LKS 41. Identify the agricultural produce from the following biological assets, right? அது வந்து நான் நோட்ஸ் வந்து நான் LMSல அப்லோட் பண்ணிருக்கேன். I'm sorry, Google Classல அப்லோட் பண்ணிருக்கேன். You have biological assets, agricultural produce and the inventory. அதே மாதிரி ஒரு கேள்வி தான் இது, right? Bush tea, rubber tree, coconut tree, paddy, mango tree, coal, right? Biological assets identify பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கார்? Distinguish the following terms as per biological assets. Bearer biological assets and consumer biological assets, mature biological assets and immature biological assets. இதோட தியரி பார்ட் 2018 என்ன கேட்டிருக்கார்? Accounting treatment for land and intangibles are related to agricultural activities should be given LKS 41. Agriculture. Do you agree with this statement? நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். கம்பைன் அசெட்ஸ் சொல்லுன்ற பொழுது லேண்ட் இருக்கு, ரைட்? ஸோ அதை வந்து வேறையாக தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யணும், ரைட்? ஸோ something wrong in the system. You see, a land related to agricultural activity should be given accounting treatment as per the LKS 16 and notes வழங்கப்படும்போது சொன்னேன், right? Intangible assets are it's LKS 38, not related with LKS 41, right? LKS 41. The other question is, what do you mean by bearer plan, and explain the bearer plan fall into the scope of LKS 41. Then in the previous recordings you can see the answers. What are the common features that you can recognize LKS 41 through their spreading through the diverse range? I think, right? எல்லாமே இதில் விடையாக இருக்கிற எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்குது. You can see this. இது ஒரு சிம்பிள் கேள்வி. under which fair value கணிக்கிறது. Under what circumstances cost can be used instead of fair value to biological assets as per the LKS 41, right? Fair value
LKS 41 சொல்லுது fair value வந்து ரிலையபிளாக மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இல்லாத சந்தர்ப்பங்களில் என்ன செய்யலாம், காஸ்ட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லுது. அந்த விளக்கம் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு பாருங்கள். ரைட், he has also mentioned the answers in the key, right? Okay, so that's it about LKS 41, right? We will meet in another clip with another accounting standard, right? Another accounting standard. Let me to check. Okay, so let's meet in another video clip. Thank you very much.